வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2ல் இருக்க காணி நிலம் வேண்டும் அப்படின்ற பாரதியார் பாடலோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஷின் நம்பர் 1, கிணறு என்பதை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஆ கேணி. கொஸ்டின் நம்பர் 2, சித்தம் என்பதன் பொருள். ஆப்ஷன் அ உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கொஸ்டின், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின். ஆப்ஷன் ஆ அடுக்குகள். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 4, நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ நிலத்தின் கூட்டல் இடையே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் இ முத்துச்சுடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் இ நில ஒளி. அடுத்ததாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆன்சர் முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. நிலா ஒளியை தான் அவர் முத்துச்சுடர் போல வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்ததாக தூய நிறத்தில் அவர் மாடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். நெக்ஸ்ட் ஒன், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அடுத்ததாக நயம் அறிக. கொஸ்டின் நம்பர் 1, காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சேம் சீரீஸில் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்க லெட்டர்ஸை வந்து பிக் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். காணி கட்டி, கத்தும் காதில், தேனி தீற்று, பத்து பக்கத்திலே, முத்துச்சுடர் முன்பு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து சேம் சீரீஸில் வர்றதுனால இதெல்லாம் மோனை சொற்கள். செகண்ட் கொஸ்டின், காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். எதுகை சொற்கள் அப்படின்னா செகண்ட் லெட்டர் சேம் சீரீஸில் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் காணி, கேணி, தூணில், தென்றல், முன்பு, முத்து, கத்து, சித்தம், பத்து. ஸோ செகண்ட் லெட்டர் ஈவனாக சேம் சீரீஸில் வருதுல்ல, ஸோ இதெல்லாம் தான் எதுகை சொற்கள். அடுத்ததா குருவினா. கொஸ்டின் நம்பர் 1, காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை. ஸோ இதான ஆன்சர் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்கிட்டா பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னு வரி வரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் பாரதியார் விரும்பும் மாளிகை. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழகான தூண்களையும் தூய்மையான நிறமுடைய மாடங்களையும் கொண்டிருக்க வேண்டும். அந்த மாளிகை ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் நல்ல வெண்மையாகவும் நல்ல பில்லர்ஸோட ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அந்த மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட், அங்கே நல்ல நீரையுடைய கிணறு இருக்க வேண்டும். ஸோ அந்த காணி நிலத்தில் அந்த வீடு மட்டும் போதாதான், நல்ல தண்ணி, நல்ல இனிப்பான சுவையான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கேணியும் வேணும், ஒரு கிணறும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட், அதன் அருகில் இளநீரையும் கீற்றுகளையும் தரும் 10-12 தென்னை மரங்கள் இருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். ஸோ அந்த கிணறு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் இல்லையா. ஸோ அந்த கிணறு பக்கத்தில் நல்ல இளநீரை கொடுக்கக்கூடிய ஒரு தென்னை மரங்கள், அதாவது ஒரு 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பராசக்தி தாயிடம் பாரதியார் வேண்டிக் கொள்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாரதியார் பராசக்தி தாயிடம் வெறும் வீடு வேணும் அந்த மாதிரி கேட்கல. அவர் வந்து இயற்கை வளம் மிக்க, இயற்கை சூழ்ந்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இயற்கை மீது அவருக்குள்ள ஆர்வம் எதனால அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர், இயற்கையின் மீது அதிக விருப்பம் கொண்டு தன்னுடைய மாளிகையின் அருகில் கிணற்றையும் அதன் அருகில் இளந்தென்றல் வீசக்கூடிய 10-12 தென்னை மரங்களையும் வளர்க்க வேண்டும் எனவும், முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீச வேண்டும் எனவும்
குயில்களின் குரலோசைகளை கேட்க வேண்டும் எனவும் பாரதியார் பெரிதும் விரும்புகிறார். ஸோ இது நம்ம பாட்டோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்த மாதிரி தான். ஸோ எனக்கு வீடு மட்டும் தேவை கிடையாது. அந்த வீட்ல நல்ல தூய்மையான ஒரு நிறமுடைய இந்த வீட்ல 10, 12 தென்னை மரங்கள், நல்ல சுவையான இளநீரை கொண்ட தென்னை மரங்க கூடவே ஒரு கிணறு, கேணி இதெல்லாம் வச்சு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் வேணும்னு கேட்டிருக்காரு. இதன் மூலமாவே இயற்கை மீது அவர் எவ்வளோ ஒரு ஈடுபாடா இருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வருது. அடுத்ததா சிந்தனை வினா கொஸ்டின் நம்பர் 1. பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார். நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என எழுதுக. இது வந்து ஜஸ்ட் ஓனா எழுதுற கொஸ்டின் தான். அவர் வீட்டு பக்கத்துல தென்னை மரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ உங்க வீட்டுல சப்போஸ் மரங்கள் வளர்ப்பதா இருந்தா என்ன மாதிரியான மரங்கள் வளர்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் நீங்க ஓனா கூட எழுதலாம். பட் இங்க கொடுத்துருக்க ஆன்சர், எங்கள் வீட்டில் கொய்யா மரம், மாமரம், வாழை மரம், பலா மரம், வேப்ப மரம், தேக்கு, பூவரசு மரங்களை வளர்ப்பேன். மேலும் நிறைய பூச்செடிகளை வளர்ப்பேன். அந்த மாதிரி இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஓனா கூட எழுதிக்கலாம். அடுத்ததா நூல்வெளி. இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் நூல்வெளி. இப்பாடல் பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் காணி நிலம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அந்த புக்ல இருந்து இந்த கவிதை வருது. அண்ட் நெக்ஸ்ட் பொருளுரை. அண்ட் இது இந்த பாடலோட பொருள் சுருக்கமாக பார்க்கலாம். பாரதியார் பராசக்தி தாயிடம் தனக்கு ஒரு காணி நிலம் வேண்டும், எனக்கு ஒரு லேண்ட் வேணும், அதில் வந்து ஒரு நல்ல மாளிகை மாதிரி இருக்கணும். மாளிகை வந்து எப்படின்னா தூய்மையாகவும் க்ளீனாகவும் நல்ல பெரிய பெரிய தூண்கள் வச்சும் எனக்கு ஒரு மாளிகை வேணும். அது மட்டும் கிடையாது, அது பக்கத்தில் எனக்கு ஒரு கேணி இருக்கணும், அதில் சுவையான நீர் இருக்கிற கிணறு வேணும். அந்த கிணறு பக்கத்தில் நல்ல சுவையான இளநீரை கொண்டு இருக்க 10, 15 தென்னை மரங்களும் வேண்டும். அது மட்டும் இல்லை, இரவு ஆனால் நில ஒளி தன்னோட வாசல் முத்தத்தில் வந்து பிரகாசமாக மின்னணுமா. அதை இயற்கையை ரசிச்சுட்டு அவர் அந்த மாளிகையில் வாழணும். காலையில் முழிச்ச உடனே இனிமையான குயில்கள் கத்துற ஓசை வந்து அவர் காதில் விழணுமா. அவரோட மனம் நெஞ்சம் எல்லாமே குளிர்ற மாதிரி இனிமையாக தென்றல் காற்று வீசணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சாமி கிட்ட அவர் வேண்டிக்கிறார். பொருளுரை இதையே தான் விளக்க உரையிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. சேம் மீனிங் தான். அடுத்ததா சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல், அதாவது சின்ன இடம் அப்படின்னு சொல்றது. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங்.